பாவனின்னு 2026ல ஒரு கொரியன் மூவி வந்திருக்கு. இது ஒரு ஃபீல் குட் மூவி. லவ், டிராமா, எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு இந்த படத்த ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. கொரியன் மூவின்னு வந்தாலே பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம படத்துல வர ஹீரோயினே ரொம்ப அழகு கிடையாது பாக்குறதுக்கு. ஆனா மனசளவுல ரொம்பவே அழகான பொண்ணு. நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு, இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் அந்த கதை. எனக்கு இந்த படத்த பார்த்தே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஓவர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் காமிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் மூட டைம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த லேடி யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் வரான். அவனுக்காக இவங்க ஒரு கோழி காலையும் கொஞ்சம் சூப்பு அப்புறம் ஒரு ஆப்பிள்னு சொல்லிட்டு அவன் கேட்காமே எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அதையும் அவன் சாப்பிட்டுட்டு காசை வந்து ஒரு பறவை மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான். அதை எடுத்து இவங்க ஏதோ அழகா அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் அவன் திரும்பி வந்துட்டு, நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன்னு சொல்லி, நானும் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்க ஒரு வீட்டுல உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிறைய டிவில ஓடுது. ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் போல அந்த ஊர்ல. இவருக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் இவர் ஆன்சர் பண்ணவே கிடையாது. இப்ப அவர் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்லும் போலதான் தெரியுது. ஆக்சுவலி அவன் வந்து இவங்களை ஏமாத்திட்டான் போல. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கு. அந்த பையன் வந்து வந்துட்டாராமான்னு கேக்குறான். அதுக்கு கூட இவங்க எந்த பதிலும் சொல்லாம ரூம்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு பண பை வேற இருக்கு. இவன் சொல்லியிருப்பான் போல, என்னை விட்டு போயிருங்கிற மாதிரி. அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்க ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. அவங்க சின்ன பையன் அவங்க அம்மா பண்றதையோ பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இன்னைக்குதான் அவனோட முத நாள் வேலை. ஒரு மால்ல பார்ட் டைமா பார்க்கிங்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். வந்த அன்னைக்கே அவனுக்கு திட்டுதான். நம்ம ஹீரோக்கு மியூசிக்னா ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே வந்து இன்ட்ரோவர்ட்டான ஒரு பையன். யாருக்கிட்ட அவ்வளவா பேசிக்க மாட்டான். எந்த ஒரு எக்ஸ்பிரஷனையும் காட்டிக்க மாட்டான். அப்படியே டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு இடத்துக்கு வரான். இங்க இருக்கான்ல, இவன் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. இவனா தான் வந்து ஹீரோ கிட்ட பேசுறான். என்ன உனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் போல, இவரையும் உனக்கு பிடிக்குமா? எனக்கும் அவரை பிடிக்கும். இனிமே நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடலான்னு போன இடத்துல ஒரு 3 பொண்ணுங்க ரொம்பவே அழகா வந்துட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா பசங்களுமே அந்த 3 பொண்ணுங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணுங்களுக்கு எடுத்து போய் உட்காந்துட்டு, இன்னைக்கு நம்ம மச்சான் வேலைக்கு சேர்ந்திருக்கான், இவனுக்காக ட்ரீட் கொடுக்குறேன், எல்லாரும் வந்துருங்கன்னு கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுல இருக்க ஒரு பொண்ணு இவனை எப்படியோ லவ் பண்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. வந்து பார்க்கிங்ல உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்நேரம் ஃப்ரெண்டுக்காரன் வந்து கேக்குறான், என்னடா உனக்கு எதுவும் நோய் இருக்கா? சிரிக்கவே மாட்டேங்கிறியே, கொஞ்சமாவது சிரியேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சிரிக்க மாட்டேங்கிறான். அடிச்சுட்டு, இப்ப அடிச்சிருக்கேன்ல அதுக்காவது அழுகுடான்னு கேட்டா அதுக்குமே எந்த ரியாக்ஷனும் இல்ல. விடு, உன்னோட ஸ்கேட்டிங் போர்டை எனக்கு கொஞ்சம் தரியான்னு சொல்லி கேக்குறான். நான் உனக்கு ஸ்கேட்டிங் போர்டை தரணும்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கு 2 அடியா கொடுத்து, ஏன்னா நீ தான் என்னோட ஃப்ரெண்டு இல்ல, அதனால நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி அவன் கிட்ட இருந்து ஸ்கேட்டிங் போர்டை வாங்கிட்டு பார்க்கிங் லாட்டையே சந்தோஷமா பாட்டை கேட்டுட்டு சுத்தி வந்துட்டு இருக்கான் ஹீரோ. அப்படியே பாட்டை கேட்டு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் ரூம் பக்கமா வந்துடுறான். அங்க ஒரு பொண்ணு ஒரு பேனரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே இவன் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். அங்க பார்த்த பொண்ணை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றான். அவ யாருன்னு கேட்டா, அவளா டைனோசர், அவளை எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க, அவ கொஞ்சம் அக்லியா இருக்கால அதனாலதான். யாருமே அவளை சேர்த்துக்க மாட்டாங்க, அவளை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க பெருசா, அதனாலதான் இப்ப ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து இருக்கா. அவளால பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுக்கு நீ அவளை பத்தி கேக்குறேன்னு சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோயினி எங்க பார்த்தாலும் சரி, இவன் ரசிக்கிறது என்ன, சைட் அடிக்கிறது என்ன, அவ பண்றதெல்லாம் அவ்வளவு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுக்காரனும் ஒரு சைடா பார்த்துட்டு தான் இருக்கான். இது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருந்தான்ல, வாப்பான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போறான். எப்பயும் இந்த இடத்துக்கு தான் வருவான் போல. அவங்க ஃப்ரெண்டுக்காரன் கேக்குறான், நீ என்ன அந்த பொண்ணை லவ் பண்றியா மச்சான்? அதனாலதான் அவளை பார்த்துட்டே இருக்கியான்னு கேட்டா, லவ்லாம் என்னன்னு தெரியல, ஆனா அவளை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். லவ் பண்றதா இருந்தா மட்டும் பாரு, இல்ல அப்படின்னா விட்டுரு, அந்த பொண்ணே பாவம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் பார்க்கிங்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஹீரோயின் நிறைய பேக் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவளை கிண்டல் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ போய் மிச்சம் இருக்கிற பேக்கையும் தூக்கிட்டு அவ கூட போறான் ஒரு இடத்துக்கு. அங்க போனா பியானோல நல்லா மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்கு. அதை ஹீரோயின் வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவனும் பக்கத்துலயே நின்னு அதே மாதிரி பிளே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. அப்புறம் ஃப்ரெண்டு வந்து ஒரு கிளப் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு வந்து ஹீரோயின் சொன்ன ஞாபகமாவே இருக்கு. பாவனிங்கிறது ஒரு மியூசிக், அது ரொம்பவே அழகானது அப்படின்னு சொல்லிட்டு அவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பா. அந்த 3 அழகான பொண்ணுல ஒரு பொண்ணு வந்து அவனை லவ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. நீ யாரையா லவ் பண்றியான்னு கேக்குறா. இவனுக்கு டக்குன்னு ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. அவ சொல்லியிருப்பா 93.1 எஃப்எம்ல விளம்பரமே போடாம மியூசிக் ஓடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அதை கேட்டுட்டே உட்காந்துருக்கான். இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல அவள. நம்ம ஹீரோக்கு அது மட்டும் இல்லாம டான்ஸ் மேலயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. அவன் வந்து வீட்டுல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மறுநாள் லஞ்ச் டைம் வரும்போதுல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் மட்டும் எப்பயுமே தனியா தான் உட்காந்துருப்பான். அவனோட லஞ்ச் பிளேட்டை போய் ஹீரோயினி பக்கத்துலயே உட்காந்துக்கிறான்.
வச்சிருக்க சாப்பாடுலாம் இது என்னன்னு கேட்டுட்டே இருக்கான். அவ வந்து ஒவ்வொருக்கும் பதில் சொல்றா. அப்புறம் அத எடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது, எல்லாரும் அவங்களயே தான் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால ரொம்பவே எம்பாரசிங் ஆயி அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டா. இது ரொம்பவே ஹர்ட் ஆயிருது ஹீரோக்கு. உடனே ஃப்ரெண்டுக்காரன் வந்து, "என்ன கஷ்டப்படுறியா? ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம சாயந்தரம் பார்ட்டி பண்ற இடத்துல பார்க்கலாம்னு" சொல்லிட்டு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு போயிருக்கான் போல. இவனும் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துருக்கான். "அப்பா தம்பி தனியா வந்திருக்கியான்னு?" கேட்கும்போல, "இல்ல ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான்னு" வெயிட் பண்றான். பார்த்தா அவன் மட்டும் வராம ஹீரோயினையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கான். கூட்டிட்டு வந்து 2 பேரையும் பேச வைக்கிறான் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஏதாவது சொதப்பிருவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து பேசுடா பேசுடான்றான். ஆனா அவன் எதையுமே கண்டுக்காம அவனுக்கு என்ன தோணுதோ அதான் பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோ சொல்றான், "எனக்கு வந்து ஐஸ்லாண்ட் போகணும்னு ஆசை. அந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்காகத்தான் காசு சேர்க்கறதுக்கு நான் அந்த இடத்துல பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அத வந்து விட்டுட்டேன். இப்ப ஃபோன பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். அதுல ஏதாவது அச்சீவ் பண்ணுவேனா என்னன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு பணக்காரன் ஆகணும்லாம் ஆசை இல்ல. ஒரு நார்மல் லைஃப நான் லீட் பண்ணணும்னு" சொல்லி அவனுக்கு இருக்கிற ஆசைய சொல்றான். அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு கதை சொல்றா. "நீங்க எதுக்கு இத இப்படி யோசிச்சு பார்க்குறீங்க? ஒரு குதிரையோட அத கம்பேர் பண்ணி பாருங்க. அமெரிக்கால பழங்காலத்து ஆள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குதிரையில போயிட்டு இருப்பாங்க ரொம்ப தூரம். அந்நேரம் டக்குன்னு நிப்பாட்டி திரும்பி பார்ப்பாங்க. அது ஒண்ணும் குதிரைக்கு ரெஸ்ட் குடுக்கறதுக்காகவோ, அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவோ கிடையாது. உங்க சோல் வந்து பின்னாடி வராம கொஞ்சம் லேட்டா வந்துச்சுன்னா என்ன பண்றது? அது வரதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாரி தான் உங்களோட நேரம் வரதுக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களாலயும் டான்ஸ் ஆட முடியும்னு" சொல்லிட்டு அவ மோட்டிவேட் பண்றா அவன. எப்பயுமே நீங்க வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டத செய்யுங்க. பிடிக்காதத செய்யாதீங்க. விருப்பப்பட்டத செய்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யுங்கிற மாரி அவ சொல்லயுமே இவனுக்கு நல்லா இருக்காது. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்டுக்காரன் ஊடால வந்து, "உனக்கு எது பிடிக்கும்? எனக்கு எது பிடிக்கும்னு" அவங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இப்ப. ஹீரோ தான் ஹீரோயினிய கூட்டு போய் வீட்ல விடுறான். அப்புறம் ரொம்பவே வெட்கப்பட்டு அவனும் ஓடி போறான். இவ வீட்டுக்குள்ள வந்து அத பத்தி யோசிச்சுட்டே இருக்கா. மறுநாள் ரொம்பவே சந்தோஷமா அவ வேலைக்கு கிளம்புறா. வந்துட்டு இருக்கும் போதிலே அப்படியே கீழ விழுந்து அவ கையில அடிபட்டுருது. அதெல்லாம் கூட அவ கவனிக்காம ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா ட்ரெயின்ல. அடுத்தடுத்து அவளுக்கு வேலையா வந்துட்டு இருக்கு. அவளால மேல இருக்க ஒரு பொருள எடுக்க முடியல. ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்றான். "என்ன உனக்கு கையில அடிபட்டுருக்கு" அப்படின்னு அவன் சொல்லும்போதே அவனுக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னு ஓடிட்டான். இவ அப்புறம் லிஃப்ட்ல வரும்போது சிரிச்சுட்டே வர்றா ஹீரோயின். அந்நேரம் அந்த ஒன் சைடா லவ் பண்ணால அவ வந்துட்டு, "என்ன கண்ணமெல்லாம் சிவந்து போயிருக்கு, ரொம்ப வேலை பார்க்குறியோன்னு" சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போறா. இந்த பக்கம் அன்னைக்கு மழை பெய்யுது. அந்நேரம் எல்லாரும் கொடையில போயிட்டு இருக்காங்க. ஆனா இவ மட்டும் தலை மேல பேக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து கொடை பிடிக்கிறான். "நீ எதுக்கு கொடை வாங்காம இருக்க?" அப்படின்னு கேட்டா, "நான் ஒண்ணும் கொடை வாங்காம கிடையாது. என்கிட்ட இருக்கிற கொடைய எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. மறுபடியும் நான் வாங்குனா அத எடுத்துட்டு போயிருவாங்க. அதுக்கு எதுக்கு இந்த மழையவே சமாளிச்சுட்டு போயிரலாம். மத்தவங்க கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா நான் வாங்கல" அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. "நீ எதுக்கு அவங்களுக்கெல்லாம் பாவம் பார்க்குற? நீ அவங்களுக்கு அதையே பண்ணு" அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. ஆனா என்னால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. "சரி வா உன்னை ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டு போறேன்னு" சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு வரா. அதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்கு. ஹோட்டலுக்கு தான் கூட்டு போறான் போலன்னு சொல்லி அவ நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு பக்கத்துல லைப்ரரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள தான் போறாங்க 2 பேரும். 2 பேருமே ஒரே இத தான் சூஸ் பண்றாங்க. 2 பேரோட வேவ் லென்த்தும் ஒண்ணா இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காய்ங்க. அங்க புக் மட்டும் இல்லாம மியூசிக் கேசட்லாம் இருக்கும் போல. அத எடுத்து போட்டு 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறாங்க. அந்நேரம் தான் இவன் பேண்டேஜ் எடுத்து குடுக்குறான். "காலையில என்னால குடுக்க முடியல. நீங்க எதுக்கு என்கிட்ட இவ்வளவு அன்பா, பாசமா நடந்துக்கிறீங்க? இதுக்கு என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. அதனால என்ன? நான் என்ன பண்றேன்னா, அதையே நீ எனக்கு திருப்பி குடுத்துரு. அவ்வளோதானே" அப்படின்னு சொல்லி சொல்றான். "சரி உன்னோட ஃபோன் நம்பர் குடு. நம்ம அதுல பேசலாம்னு" சொல்லும்போதுல, "என்கிட்ட ஃபோனே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அவன் அப்செட் ஆயிடுறான். அப்புறம் மறுநாள் வந்து அவனுக்காக இவ லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்து அவன் பிளேஸ்ல வச்சிருக்கா. அத எடுத்து இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் வந்து கேட்குறான், "என்ன 2 பேரும் நல்லா ஃபோன்ல பேச ஆரம்பிச்சிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, அவகிட்ட ஃபோனே இல்லையா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டுக்காரன் எங்கேயோ ஓடுறான். "எங்கடா போறேன்னு?" கேட்டா, "வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் 2 வாக்கி டாக்கி எடுத்துட்டு வரான். அதுல வந்து 17ஆம் நம்பர் வைங்க. நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள பிரைவேட்டா பேசிக்கலாம்னு சொல்லி ஐடியா குடுக்குறான். அதே மாதிரி ஹீரோ அந்த டிஃபன் பாக்ஸ வைக்கும்போதுல அவகிட்ட சேர்த்து இந்த வாக்கி டாக்கியும் வச்சு கிட்ட சைகை மூலியமா சொல்லிட்டு வரான். அத எடுத்துட்டு வந்து 2 பேரும் அதிலேயே பேசுறாங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க இப்ப. இப்படி 2 பேரும் லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கும்போது, ஒன் சைடா ஒருத்தி லவ் பண்ணுவாள, அவ வந்து எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறா போல. அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதெல்லாம் அங்க இருக்கவங்க கேட்கறாங்க, "நீ யாரையாவது லவ் பண்றியான்னு?" கேட்கும்போது, "ஆமா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாலாம் கிடையாது. ஆனா மனசளவுல அவள எல்லாத்தையும் விட ரொம்ப அழகான பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவள பத்தி அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான்." இது எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு எம்பாரசிங் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி இவ தான் தெரிஞ்சுட்டா எல்லாரும் ஆபீஸ்ல வந்து கலாய்ப்பாங்கன்னு நினைக்கிறா. டக்குன்னு அவன் ஃப்ரெண்டுக்காரன் வந்து இவனை கிஸ் அடிச்சுட்டான். அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் "என்னடா பண்ணி வச்சிருக்கான்" அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடைசி நாங்க 2 பேரும் தான் கப்புல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே அப்படியே மாத்திடுறான். இதனால கோவப்பட்டு ஹீரோயின் அப்படியே வெளியே ஓடுறா. "நீ இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருவ. நீ வந்து அங்க பார்ட் டைமா தான் வேலை பார்க்குற. நான் வந்து அங்க ஃபுல் டைமா வேலை பார்க்குறேன். இதனால எனக்கு தான் பிரச்சனை வரும். உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லியும், "சரி ஓகே, இனிமே நான் அந்த மாதிரி பண்ணல. நீ எதுக்கு எப்பயுமே தலக்கு ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி நடந்துட்டே இருக்க? நல்லா நெஞ்ச நிமித்தி ஸ்ட்ராங்கா நடையேன்" அப்படின்னு சொல்லியும் அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா.
சரின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. மறுநாள் அவ வேலைக்கே வரல. அவ இடத்துல போய் பார்த்தா ஆளையே காணோம். எந்த ஒரு கான்டாக்டுமே இல்ல. அதனால இவன் என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். அங்க இருக்கவங்க எல்லாரையும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனும் இன்னும் அந்த ஆக்டிங்க போட்டு கன்னியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து அவளை பத்தி யோசிச்சுட்டே அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அவனுக்கு போன் வருது. அவ தான் கால் பண்ணியிருக்கா. ஒரு எமர்ஜென்சி வேலை, அதான் என்னோட சொந்த ஊருக்கு போயிட்டேன், உன்கிட்ட வந்து சொல்ல முடியல, என்னாச்சு, எதுக்கு அழுகுற அப்படின்னு. இவன் அழுது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியும், நீ அங்கேயே இரு, நான் உனக்காக அங்க வரேன்னு சொல்லிட்டு இவன் வீடை தேடி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஓடியே அவனை பார்க்க வரா. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் வேலைக்கு வந்திருக்கும் போல 2 பேர் வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்கும் போல நம்பரை சேஞ்ச் பண்ண மறந்துட்டாங்க போல. அங்க வேலை பாக்குற எல்லாரும் உட்காந்து இவங்க 2 பேரும் பேசுறதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. இவன் அந்நேரமே ப்ரப்போஸ் பண்ணிடுறான், எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் வந்து எனக்குன்னு சொல்றா, ஆனா எதுவுமே சொல்ல வரமாட்டேங்கிறா. எல்லாரும் ஆர்வமா அதை கேட்டுட்டே இருக்காங்க. இவளும் சொல்லிடுறா எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லியும் அங்க இருக்கிற எல்லாருமே கத்திடுறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் திட்டுறான், நான் அப்பயே சொன்னேன்லடா நம்பரை மாத்தி வைங்கன்னு சொல்லிட்டு, இப்ப பாரு இதனால பிரச்சனை ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி சாப்பிடுற இடத்துக்கு வந்தா அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினியை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ அங்க இருந்து பயந்து ஓடி போறா. லிஃப்ட்ல இந்த 3 பொண்ணுங்களும் வந்துட்டு இருக்கா. அது ஒன் சைடா லவ் பண்ற பொண்ணுக்கு இதை கேட்டோன்னே ரொம்பவே காண்டாகுது. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஹீரோயினி நிக்கிறா முன்னாடி. கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கோ, ஏன் லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி இவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் தடவை ஹீரோயினிக்கு கொஞ்சம் தைரியம் வந்து, நீ ஒன்னும் எல்லார மாதிரிதான், நீ ஒன்னும் தனிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, இப்படி ரியாக்ட் பண்றத நிப்பாட்டு அப்படின்னு. அங்க இருந்து வெளியே வந்தானே ஹீரோவும் ஹீரோயினி 2 பேரும் பேசிட்டே நடந்து போறாங்க. அவன் சொல்றான், சாரி, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றான். நீ எதுக்கு சாரி கேக்குற, அவங்களுக்கு கலாய்க்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, இன்னைக்கு நம்ம, நாளைக்கு வேற யாரோ வந்தா அதுக்கு போயிருவாங்க, இதை நினைச்சுலாம் நீ ஃபீல் பண்ண தேவையில்லை, நீ என்ன பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. நான் எதுக்கு தெரியுமா போன் யூஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு போன் வர்றது ஃபுல்லாமே கடன் கேட்டு மட்டும் தான் கால் பண்ணுவாங்க. என்னோட அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு இல்ல, என் அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுலயே ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் அவ சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா, அவன் லவ் பண்ணதுனால அவ கூட சுத்திட்டு இருக்கான்ல. இவங்க தனியா வந்து ரெஸ்டாரண்ட்ல அவர்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து நாவல் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்குமா, ஒரு பெரிய புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணணுங்கிறது தான் இவனோட ஆசையா. இந்த கதை எப்படி நல்லபடியா முடியுமான்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சிண்ட்ரெல்லா கதை, பல கதை இருக்கு, ஆனா எல்லாமே வந்து ஹாப்பி என்டிங்ல முடிய போறது கிடையாது, நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா மட்டும்தான், தன்னோட பையனுக்கு எதுவும் முடியாது, அவங்க அம்மா செய்யற அந்த கிம்ச்சி மட்டும்தான் பிடிக்கும். அதுக்காக ஃப்ரிட்ஜ் நிறைய நல்லா வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த பையன் அதுக்காண்டி ஃபீல் பண்ணி அழுகவே இல்லை. அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அவங்க அம்மா கிம்ச்சிக்கு ரெடி பண்ணி வச்ச எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டான். அந்த எம்டியான ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும் போதுதான் அவங்க அம்மா இல்லைங்கிறது தெரிஞ்சு ரொம்பவே கதறி அழுக ஆரம்பிச்சான். இதான் அந்த பையனோட வயசுல உள்ள சோகம் அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே நம்ம ஹீரோவை பத்தினதுதான். ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹீரோ ஹீரோயினியோட லைஃப் கதையத்தான் வந்து இப்ப புக்கா எழுதிட்டு இருக்கான் போல. அப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இன்னைக்கு ஃப்ரெண்டுக்காரனுக்கு பிறந்த நாளாம். ஒரு ரைட்ல போயிட்டு இருக்கும் போது அவனே தனியா புலம்பிக்கிட்டு இருக்கான். இவங்க நம்மளையுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெஸ்டாரண்ட்லயே வந்து உட்காந்துருக்கான். நேரம் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கேக்கோட உள்ள வந்து சர்ப்ரைஸ் பண்றாங்க. இதை அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அந்த ஃப்ரெண்டு லோன்லியா இருந்த 3 பேரு இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் லவர்ஸாவும் இருக்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு 3 பேர் வெளியே வராங்க. அப்பதான் ஹீரோ சொல்றான், நான் மறுபடியும் என்னோட டான்ஸை கண்டினியூ பண்ண போறேன், அதுக்கு ஒரு ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியும், அப்ப இனிமே நீ எங்களெல்லாம் பார்க்கவே வரமாட்டேன், நீ ரொம்ப பிஸி ஆயிருவேன்னு சொல்றான். அதெல்லாம் இல்ல, நான் எப்பயுமே உங்களை பாக்குறதுக்காக வந்துட்டு தான் இருப்பேன், என்னோட பேஷனை நோக்கி இப்ப நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்ய அப்படின்னு சொல்லி 2 பேரும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரனை பாக்குறதுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இவனை வந்து மிரட்டுறாங்க, நீ இங்க இருந்து போயிரு, அவ வாங்குறதுக்காகத்தான் இங்க வந்திருந்தா, அதெல்லாம் விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து ஒரு பெரிய பணக்காரனோட பையன் போல. செகண்ட் இருக்கிறவங்க எல்லாரும் இவனை போ சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இதனால ரொம்பவே ஃப்ரெண்டு சோகமாயிடுறான். இந்த பக்கம் டான்ஸ் ஸ்கூல்ல வந்து ஒரு மீட்டிங் மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் சோகமா இருக்கிறதுனால ஹீரோவுக்கு கால் பண்றான். அந்நேரம் இவனால அட்டன் பண்ண முடியல. இவன் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பாக்குறான். ஆனா இவனை யாருக்குமே தெரியவே இல்லை. அதனால இன்னமும் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவர்கிட்டயாவது பேசலான்னு பார்த்தா அவரும் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வேகமா வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. அதனால அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்து ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து அங்க ஸ்டே பண்றான் போல. அந்த இடத்துல அவன் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கான். அங்க இருந்து அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கறாங்க. இந்த பக்கம் மால்ல இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனுமே ஒரு பெரிய பணக்காரரோட பையன் தானா, ஆனா இவன் வந்து செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவனா, அதனாலதான் இவன் சூசைட் அட்டம் பண்ணிட்டான். நானா இருந்தா வேற மாதிரி பண்ணிருப்பேன்னு சொல்லி எல்லாரும் காசு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஜாடியை போட்டு உடைக்கிறா. அப்புறம் எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்டை பாக்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. இப்ப அவன் கோமா போயிட்டானா, அதனால ட்ரெயின்ல வரும்போது இவ வேற அழுதுகிட்டே இருக்கா. இவன் வேற கத்துறான், அமைதியாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு கில்ட்டினஸ், நம்ம போனை எடுத்திருந்தா
அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு லைஃப் போயிட்டாங்க. ஹீரோ அவனோட டான்ஸ் ஸ்கூல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹீரோயினி அவளோட வேலையை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அந்நேரம் ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி என் டான்ஸ் ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்கிட்ட நான் இன்ட்ரோ பண்றேன், நீ கொஞ்சம் வாயேன் வெளியே, நம்மளும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு கூப்பிடுறான். கால் பண்ணி கூப்பிடையும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவன் கூட போறதுக்காக ரொம்ப அழகா மேக்கப் பண்ணிட்டு கிளம்பி அந்த இடத்துக்கும் போறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் நல்லா ட்ரிங்க் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஓவராவே ட்ரிங்க் பண்ணிட்டான். இவ தான் வீட்டுல கொண்டு வந்து விடுறான். விட்டுட்டு ஏதோ சொல்ல வரா. வீட்டுக்குள்ள எல்லாம் கூப்பிட மாட்டியான்னு கேட்கும்போது அவன் அவாய்ட் பண்றான், வீட்டுக்குள்ள வர விடாம. சரி ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிட்டா. மறுநாள் இவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளை காணோம், இங்க இருந்து காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு பக்கத்துல இருக்க எல்லாரும் சொல்றாங்க. அவளை தேடிட்டே இவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவனுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டர்ல அவன் என்ன சொல்லியிருக்கானா, நீ வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்பவே இருட்டா இருந்துச்சு, என்னை எல்லாரும் ஒதுக்கிதான் வச்சிருப்பாங்க, நீ மட்டும்தான் என்கிட்ட வந்து நல்லபடியா பேசின ஒரே ஆளு, எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு உன் கூட இருந்தேன்னா உனக்கும் பிரச்சனை தான், இப்போதைக்கு நான் இங்க இருந்து போறேன், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்கு நான் வருவேன், குட் பை அப்படின்னு அந்த லெட்டர் முடியுது. இதை நினைச்சு ஹீரோ ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்றான். அப்பதான் அந்த ஒன் சைடா லவ் பண்ணால ஒருத்தி அவ வரா. அவகிட்ட பேசி பழகுறான். அவ ஒரு பார்ட்டி கூட்டிட்டு போறா. அப்பயும் ஹீரோயின் நினைப்பாதான் வருது. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லைப்ரரி இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்க போய் சாங் கேட்டா கூட ஹீரோ கூட இருந்து எப்படி எல்லாம் லைஃப் என்ஜாய் பண்ணாங்க, ஃப்ரெண்டுக்கு கூட இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பார்த்து ரொம்பவே அழுது அவனை போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறான். இப்ப கொஞ்சம் அவன் ரெக்கவரி ஆயிருக்கான் போல. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே படுத்துட்டான். என்ன செய்யறதுன்னே தெரியல ஹீரோக்கு. அப்பதான் அந்த ஒன் சைடு லவ் பண்ற பொண்ணை காமிக்கிறாங்க. அவ மேனேஜரை பார்த்து ஹீரோயினோட அட்ரஸ் எழுதி வாங்கிக்கிட்டு ஹீரோ போய் பாக்குறான். உன்னால அவளை வந்து மறக்க முடியாது, இந்த அவளோட அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. அந்த அட்ரஸை வாங்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவளுக்காக ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது, எனக்கு உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு, டிசம்பர் 24 நீ இருக்கிற இடத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உனக்கு என்ன பாக்குறதுக்கு விருப்பம் இருந்தா நீ கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொட்டரையும் பின்னி அந்த லெட்டரையும் அதோட வச்சு அவளுக்கு சென்ட் பண்றான். அவளை பாக்குறதுக்காக பஸ்ல போயிட்டு இருக்கான். நேரம் அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் வேற நடந்திருக்கு. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா லேட் ஆயிரும், அவ வந்தானா இருப்பாள அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடியே போறான் அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும். ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துலதான் இன்னும் இவனுக்காக அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறாங்க. அவ கிளம்ப போகும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூட இரேன், என் கூட டான்ஸ் ஆடவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க. சரி நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ பஸ் ஏத்தி விடுறான். அப்புறம் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு அவன் வேகமா ஓடி வந்து சொல்றான், என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, ஏன்னா நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன், 31 நீ எனக்காக நம்ம எப்பயும் பாக்குற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவளும் அவனை லவ் பண்றாள், அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறா. இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பஸ்ல ஏறி அவன் போக ஆரம்பிக்கிறான் அவளை பத்தி நினைச்சுக்கிட்டே. அந்த 31 வருது. இவளும் அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து வெயிட் பண்றா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் ஹீரோ அந்த இடத்துக்கு வரவே இல்ல. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி இந்த பக்கம் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. பல வருஷம் ஆயிடுச்சு போல. இவன் அந்த நாவலையும் நல்லபடியா எழுதி முடிச்சிட்டான். அது சூப்பர் ஹிட் ஆனதுனால இந்த இடத்துல அவனை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட கதை தான், அதைத்தான் நான் வந்து நாவலா எழுதியிருக்கேன், எனக்கு எப்படி வாழணும் கூட தெரியாது, ஆனா அவங்க ரெண்டு பேரும் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ரொம்பவே மாறிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தா ஒரு ஸ்கூல்ல எல்லா குழந்தைங்களுக்கும் பியானோ வச்சு லெசன் எடுத்துட்டு இருக்கா. அந்த நாவல்ல ஒரு புக்கை வந்து இவளுக்கும் அனுப்பி விட்டுருக்கான் போல. அந்த புக்கை எடுத்து இவ படிக்க ஆரம்பிக்கிறா. இவங்களோட காதல் கதை எல்லாமே அதுல எழுதி இருக்கு. 31 அவ வந்து பார்க்க வந்திருப்பா. அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சுங்கிறது ஹீரோயினிக்கே தெரிஞ்சிருக்காது. அவன் போன அந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து ஹீரோக்கு ரொம்பவே அடிபட்டு அதுக்கப்புறம் அவன் பழசெல்லாம் மறந்துட்டான். நடக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் ஒரு மியூசிக் கான்சர்ட் வந்து ஒரு போஸ்ட் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பழையபடி மியூசிக் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த கான்சர்ட்டுக்கு போனோம். அந்த இடத்துக்கு ஹீரோயினியும் வந்திருந்தா. அங்கதான் ரெண்டு பேரும் பார்த்து மீட்மா வாழ ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐஸ்லாண்டுக்கும் போனாங்க. இப்படிதான் அந்த கதை ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த புக்ல எழுதி இருக்கு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ எண்டிங் இப்படியா எழுதி இருக்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இப்படி இருக்கணும்னு தான் ஆசை, ஆனா அப்படிதான் நடக்கலையேன்னு சொல்றாங்க. அப்பதான் நிஜமாவே என்ன நடந்துச்சுங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயினி வந்து அவனோட கல்லறை முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கா. அவளுக்கே ஒரு கில்ட்டினஸ். அன்னைக்கு வந்து அவனை போ சொல்லாம என் கூட இருக்க வச்சிருந்தா இந்நேரம் அவன் என் கூடயே இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவன் கல்லறை முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே இவங்களோட காதல் கதையும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவங்க எப்பயும் வர ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயினி வந்திருக்கான். இவன் ஃப்ரெண்டு நல்லா மியூசிக் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னோட இருண்ட வாழ்க்கையில நீ கொடுத்த ஒளி தான் இப்போ வரைக்கும் என்னை வந்து உயிரோட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க, ஃப்ரெண்டும் ஹீரோயினியும். ஒருவேளை ஹீரோயினி சொன்ன கதை மாதிரி சோல்காக ஹீரோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கறதோட அந்த கதை முடியுது. இந்த படம் எனக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்.